எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டா கேட்கறாங்க. இதே மாடல் கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மோர் தென் 6 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல இரு எண்களின் எல்சிஎம் 64 மற்றும் அவற்றின் ஹெச்சிஎஃப் 16, அவற்றில் ஓர் எண் 64 எனில் மற்றொரு எண்ணை காண்கன்னு கேட்கறாங்க. கொஸ்டின்ல இரு எண்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இரு எண்கள்னா என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம அதை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அவற்றின் எல்சிஎம் 64, ஹெச்சிஎஃப் 16, ஓர் எண் 64 எனில் மற்றொரு எண் யாருன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஸோ பாருங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, ஓர் எண், அதாவது ரெண்டு எண்ணில் இந்த ரெண்டு எண்ணில் ஏதோ ஒரு எண் நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க, அப்படியே டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணுவோம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெண்டு எண்ணில் ஏதோ ஒரு எண்ணுக்கு நம்ம 64 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒய்க்கு 64 எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 64 ஈக்குவல் டு எல்சிஎம் 64, 64 இன்ட்டு ஹெச்சிஎஃப் 16. ஸோ நெக்ஸ்ட் இந்த 64க்கு 64 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 16, மற்றொரு எண் பார்த்தோம்னா 16. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் இந்த சம் பாருங்க. இரு எண்களின் எல்சிஎம் 82 மற்றும் அவற்றின் ஹெச்சிஎஃப் 9, அவற்றில் ஓர் எண் 82 எனில் மற்றொரு எண் யாருன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.